சில பேர் வேலைக்கு சாப்பிடாம கூட இருந்துருவாங்க. ஆனால் காஃபி டீ குடிக்காம இருக்கவே மாட்டாங்க. சார் வேலை டென்ஷன் சார், அடிக்கடி டீ தேவைப்படுது அப்படிம்பாங்க. ஆனால் சனி ஞாயிறு வீட்டில் ரிலாக்ஸாக இருக்கும்போது அதை விட ஜாஸ்தியாக குடிப்பாங்க. சரி, ஒரு நாளைக்கு ஒருவர் எவ்வளவு டீ அல்லது எவ்வளவு காஃபி குடிக்கலாம்? காஃபிலையும் டீலையும் கெஃபைன் அப்படிங்கிற ஒரு ஸ்டிமுலண்ட் இருக்குது. இது நம்ம நரம்பு மண்டலத்தை தூண்டக்கூடியது. அதாவது தூக்கத்தை கம்மி பண்ணி சுறுசுறுப்பாக்குது. இதனால தான் நம்ம வேலை செய்யும்போது சோர்வடையாமல் இருக்கிறதுக்காக அப்பப்போ காஃபியோ டீயோ குடிக்கிறோம். ஆனால் இந்த கெஃபைன் நம்ம உடம்புல ரொம்ப அதிகமானால் சில பிரச்சனைகளும் ஏற்படுது. அதாவது இருதய துடிப்பு மற்றும் இரத்த அழுத்தத்தை அதிகப்படுத்துது. ஆங்ஸைட்டி அதாவது மனப்பதற்றத்தை ஏற்படுத்துது. தூக்கமின்மை, செரிமான கோளாறுகளை உண்டாக்குது. சிறுநீர் கழித்தலை அதிகப்படுத்துது. அதனால் இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் ஒரு நாளைக்கு ஒருவர் கெஃபைனை 300 மில்லிகிராமுக்கு மேலே எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு அறிவுறுத்துகிறாங்க. இப்போ நம்ம குடிக்கிற ஒரு டம்ளர் காஃபிலையும் டீலையும் எவ்வளவு கெஃபைன் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். 100 ml பிளாக் காஃபியில், அதாவது வரக் காஃபியில் 40லேருந்து 50 மில்லிகிராம் ஆஃப் கெஃபைன் இருக்குது. பால் சேர்த்த இன்ஸ்டன்ட் காஃபியில் 25லேருந்து 35 மில்லிகிராம் ஆஃப் கெஃபைன் இருக்குது. பால் சேர்த்த டிகாஷன் காஃபியில், அதாவது ஃபில்டர் காஃபியில் 40லேருந்து 60 மில்லிகிராம் இருக்குது. அதே மாதிரி 100 ml பிளாக் டீயில், அதாவது வரட்டீயில் 20லேருந்து 25 மில்லிகிராம் இருக்குது. மில்க் டீயில் 10லேருந்து 15 மில்லிகிராம் ஆஃப் கெஃபைன் இருக்குது. க்ரீன் டீயில் 12லேருந்து 20 மில்லிகிராம் இருக்குது. இப்போ நம்ம குடிக்கிற டம்ளர் 100 ml கொள்ளும் அப்படின்னு வச்சுப்போம். அப்போ ஃபில்டர் காஃபி பிரியராக இருந்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 3லேருந்து 4 டம்ளர் குடிக்கலாம். டீ குடிக்கிறவராக இருந்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 5லேருந்து 6 டம்ளர் குடிக்கலாம். ஆனால் எப்போதும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பால் சர்க்கரை சேர்க்காத வரக்காப்பியும் வரட்டியும் தான் ஆரோக்கியத்திற்கு பெஸ்ட்டு.